شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله المولانا العظيم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிது நபவியிலே மெம்பர் படியிலே ஏறினார்கள். எல்லோரும் குழுமி இருக்கின்ற அந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில் ஏறும்போது ஆமீன் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது படியில் கால் வைக்கிற போதும் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி 3 தடவை ஆமீன் ஆமீன் நாங்க. ஹுத்பா முடிந்த பிறகு சஹாபாக்கள் எல்லாம் யா ரசூலல்லாஹ், எப்போதும் மெம்பரில் ஏறுவீங்க, பிரசங்கம் செய்வீர்கள், ஆனால் இப்போது மெம்பர் படியில் நிற்கும் போது ஆமீன் ஆமீன் சொல்றீங்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானவர் கோமான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பத்துவா செய்தார். 3 பத்துவாக்களை அவர் செய்தார். அந்த துவாக்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று குறிப்பிட்டார்கள். இங்கே நம்ம கவனிக்கணும், எங்கே நடக்கிறது? புனிதமான இடம் என்று சொல்லுகின்ற மஸ்ஜிது நபவியில வைத்து நடக்கிறது. யார் இதற்கு ஆமீன் சொல்லுவது? அகில உலகத்தின் தலைவர், நபிமார்களுக்கு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஆமீன், ஆமாம், ஏற்றுக்கொள் யா ரப்பே என்று சொல்லுகிறார்கள். துவா செய்பவர் யார்? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்ன துவா அது? அது துவா அல்ல, ஒரு பத்துவா. என்ன பத்துவா அது? யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அதை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர் நாசமாகட்டும் அப்படின்றது அந்த பத்துவா. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஆமீன்னு சொல்றாங்க. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், துவாக்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளப்பட்டு விடுகின்ற இடத்துல வைத்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இரண்டாவது பத்துவா என்ன? யாருக்கு வயது முதிர்ந்த தாயோ தந்தையோ இருந்து அவர்களை கவனித்து பணிவிடை செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும். பணிவிடையில் நரகத்தை தடுத்துட முடியும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு சிறந்த எளிமையான வழி பெற்றோர்களை பராமரிப்பது. அல்லாஹ் அதற்கு சொர்க்கத்தை கூலியா தர்றான். அதை அவர் புறக்கணிப்பதின் மூலமாக சொர்க்கத்தை இழந்து விட்டார்னா அவர் ஒரு பெரிய நஷ்டவாளி. அல்லாஹ் அவருக்கு நஷ்டத்தை தரட்டும்னு துவா செய்கிறார்கள். மூன்றாவது, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த பெயரை கேட்கிற போது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், புனித ரமலானை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்மை நோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தையிலே அவ்வளவு ஒரு வேகமும் கோபமும் இருப்பதை புரிந்து கொள்ளுகின்றோம். புனித ரமலான் என்பது அப்படிப்பட்ட அருள்மயமான மாதம். நம்மையெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு கீழே கொண்டு போய் சேர்க்கின்ற, நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்ற, உயர்ந்த தரஜாக்களை வழங்குகின்ற, அடியார்களை நோக்கி அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கின்ற ஒரு உயர்ந்த மாதம் புனித ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதம் ஏனைய மாதங்களைப் போல ஒரு மாதமாய் நாம் அமல்கள் விஷயத்தில் சோடையாய் இருந்து அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்கான முன்னெச்சரிக்கை தான். பொதுவாக ஆர்வம் மூட்டி கூப்பிடுறது ஒன்று இருக்கு, இதை செய்தால் என்னென்ன நல்லா நன்மை கிடைக்கும்னு சொல்றது ஒன்று இருக்கு, விட்டா என்னெல்லாம் தண்டனை கிடைக்கும்னு சொல்றது ஒன்று இருக்கு. இந்த இரண்டுமே ரமலானிலே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடுமையாக துஆக்களை செய்கிற அதே நேரத்தில் புனித ரமலானில் இருக்கக்கூடிய அருள்மயமான பண்புகளை பற்றி அதிகம் பேசி இருக்கிறார். எனவே புனித ரமலானை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாம் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை நாம் முன்கூட்டியே யோசிக்க வேண்டும். ரமலானுக்கு முன்னால் ஷாபான் கடைசியிலே ரசூலுல்லாஹ் ஒரு ஹுத்பா கொடுத்தார்கள். உங்களை நோக்கி ஒரு புனிதமான மாதம் வர இருக்கிறது, பரக்கத்தான மாதம் வர இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துகிறார்கள்.
அந்த வளமையான மாதத்திலேருந்து எப்படி வேறுபடும்? இப்போ ஒரு சுபஹான் அல்லான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு 1க்கு 10 நன்மை கிடைக்கும். ஆனால் ரமலானில் சொல்லப்படுகின்ற சுபஹான் அல்லாவிற்கு 1க்கு 70 மடங்கு நன்மை கிடைக்கும். 1க்கு 70 தர்றான். 1க்கு 10 என்கின்ற சாதாரண பண்பிலிருந்து புனித ரமலானில் செய்கின்ற எல்லாவற்றிற்கும் ஒரு நஃபீல் தொழுகைக்கு ஒரு ஃபரலுடைய நன்மை, ஒரு ஃபரலுக்கு 70 ஃபரல்களின் நன்மைகளை அல்லாஹ் அதில் வாரி வழங்குகிறான். கூடுதலாக இரட்டிப்பான நன்மைகள் அவருடைய இஹ்லாஸை பொறுத்து அதிகப்படியான நன்மைகளை வழங்குகின்ற ஒரு மாதமாக இந்த புனித ரமலான் இருக்கிறது. எப்படின்னா, ரமலான் வந்துடுச்சு, அமல்களை செய்யுங்க என்று அல்லாஹ் தாலா ஒரு செக்கு புக்கு மாதிரி கொடுத்துருக்குறான். அதில் எவ்வளோ வேணால் அமல் செய்யுங்க, நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அதிகமாக தர்றோம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி. ஒருத்தர் ஒரு மாதம் முழுக்க கழிச்சிட்டு எனக்கு ஒன்றுமே வேணாம், அந்த புக்கை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா என்ன ஆகும்? என்னப்பா எவ்வளோ எழுதினாலும் தர்றேன்னு சொன்னேன், நீ ஒன்றுமே எழுதாமல் இந்த செக் புக்கை எப்படி கொடுத்துட்டியேன்னா உனக்கு தானல்லவா நஷ்டம் என்று கேட்பார் அல்லவா? அதுபோல் புனித ரமலான் வருகிறது. மற்ற மாதங்களைப் போலவே அது உணவு உண்ணுதல், மற்ற மாதங்களைப் போலவே சிறப்பு வணக்கங்கள் எதுவும் அல்லாத ஒரு பண்பு. இப்படி ஒரு மனிதர் அதை கழிக்கிறார் என்று சொன்னால் அந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பது தானே பொருள். நஷ்டம் அவருக்கு தானே. எனவே புனித ரமலானுக்கு முன்னாலே அதில் எவ்வாறு அமல் செய்யலாம், என்ன அமல்களை அதில் செய்துவிட முடியும், ஒரு முன்கூட்டியே நாம் யோசிக்க வேண்டும். நோன்பு வைப்பதற்கு உடல் நிலை சரி வருகிறதா? அது வரலைன்னா நோன்பு வைக்கிறதுக்கு மருத்துவரிடத்தில் ஆலோசனைகள் பெறலாம். விட்டு அந்த நோன்புகளை முழுமைப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் உடல் நலவில் எதை நாம் செய்ய வேண்டும், இதை யோசிக்கலாம். மற்ற நேரங்களில் எந்த மாதிரியான அமல்களை செய்யலாம் என்கின்ற சிந்தனைக்கு இந்த மாதத்திலே நாம் முன்னெடுக்கலாம். இப்படியெல்லாம் புனித ரமலானை கண்ணியப்படுத்துவதற்கு நாம் தயாராகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 பேர் வந்தாங்க, முஸ்லீம் ஆனாங்க, கலிமா சொல்லி முஸ்லீம் ஆனார்கள். கொஞ்ச நாள்லேயே ஒருத்தர் மௌத்தாயிட்டார். யுத்தத்துக்கு போனார், அல்லாஹ்வுடைய யுத்த களம், அது போர்க்களம், அதில் ஷஹீதாகிவிட்டார். அதுக்கப்புறம் அவரோடு சேர்ந்து இன்னொரு இஸ்லாத்துக்குள்ளே வந்தார். அவர் 1 வருட காலம் வாழ்ந்து மௌத்தாயிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகள் ஒருத்தர் கனவு காண்றார். எப்படி கனவு காண்றார்னா, ஷஹீதானார்ல அவர் இருக்கிறார், 1 வருஷம் வாழ்ந்தவரும் இருக்கிறார், 2 பேரும் சொர்க்கத்துக்காக வேண்டி உள்ளே போவதற்கு நிற்கிறார்கள். யார் பெயர் அழைக்கப்படுகிறதுனா, 1 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா அவரை கூப்பிடுறாங்க, நீங்கள் முதல்ல சொர்க்கம் போங்க. ஷஹீதானவரை 2வதாக சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார்கள். இந்த கனவை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய யுத்தத்தில் மூத்தா போனவர்களா முதல்ல கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கணும், 1 வருஷம் வாழ்ந்து பெட்டில் மூத்தா போனவரை ஏன் முதல்ல கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டதுன்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷஹீதானது உண்மைதான், ஆனால் அவர்களோடு சேர்ந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர் 1 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா, அந்த 1 வருஷத்தில் ஒரு ரம்ஜான் வந்திருக்குமா இல்லையா, அந்த ரமலானில் அவர் அமல் செய்திருப்பாரா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அந்த ரமலானில் அவர் செய்த அமல் ஒரு ஷஹீதனுடைய அமலை எல்லாம் விட அதிகப்படியான அமல்களை அது அதிகப்படுத்தி கொடுத்துருக்கும். அந்த அமல்களின் விளைவாய் அவர் முதலாவது சொர்க்கம் போனார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கே நாம் கவனிக்கணும், ஒரு ரமலான் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களில் அதிகமான ஒரு சவாபுகளை நமக்கு ஈட்டி தருகிற ஒரு புனித மாதம் என்பதை இந்த இடத்திலே நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள். எனவே சீசன் வியாபாரத்தை போல ஒவ்வொரு வியாபாரிகளும் எப்படி ஒரு தங்களுக்கென்று சீசன் வந்துவிட்டால் அந்த மாதத்தை முழுமையாக கடைபிடித்து அதில் ஈட்ட வேண்டிய லாபங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வார்களோ, அதுபோல புனித ரமலான் என்பது அமல்களுக்கான சீசன், நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான சீசனாக இருக்கிறது. தஸ்பீகுகளாக, அதிகப்படியான தொழுகைகளாக, நோன்புகளாக, இரவு நேர தொழுகைகளாக, ஜகாத்து தான தர்மங்களாக, சதக்காக்களாக, எப்படியெல்லாம் நன்மைகளை ஈட்ட முடியுமோ அதை நோக்கி நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பாதிரு இலல் ஹைர், நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். வசாரிஉ இலல் மக்ஃபிரா, அல்லாஹுவின் மன்னிப்பை நோக்கி நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்ற புனித ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் அதை தயார்படுத்திக் கொள்கின்ற நல்ல பண்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.